Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப தரமான வேலை வாய்ப்புகள் உருவாகாததால் இளைஞர்கள் கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். இது குறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். ஆண்டுக்கு சராசரியாக 7 விழுக்காடு ஜிடிபி வளர்ச்சியுடன் இந்தியா உலகின் மிக முக்கிய பொருளாதார சக்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உள்ளுக்குள் நாடு பெரும் வேலைவாய்ப்பு நெருக்கடியை எதிர்கொள்கிறது. இந்தியாவில் 15 முதல் 29 வயது வரையிலான 36.7 கோடி இளைஞர்கள் உள்ள நிலையில் அவர்களின் கல்வி தகுதிக்கு இணையான வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை என ஆசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழக அறிக்கை கூறுகிறது. ஆண்டுக்கு சராசரியாக 1 கோடி பேர் பட்டம் பெறும் சூழலில் பாதி பேருக்கு மட்டுமே வேலை கிடைக்கிறது என்றும் 25 வயதுக்குட்பட்ட பட்டதாரிகளில் 40 விழுக்காட்டினர் வேலையின்றி தவிக்கிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறது அந்த ஆய்வறிக்கை. வேலையில்லாமல் திணறும் இளைஞர்களில் 67 விழுக்காட்டினர் பட்டதாரிகள் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியாவின் வேலைவாய்ப்பு தேக்கத்தை இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் போன்ற சுயாதீன அமைப்புகளின் தரவுகளும் எச்சரிக்கின்றன. இந்திய வேலைவாய்ப்பு சந்தை இரு உலகங்களாக பிரிந்து கிடக்கிறது. வெறும் 10 விழுக்காடு தொழிலாளர்கள் மட்டுமே அமைப்புசார் துறைகளில் பணி பாதுகாப்போடு இருக்கிறார்கள். மீதமுள்ள 90 விழுக்காட்டினர் கட்டுமான தொழில், டெலிவரி பாய் போன்ற தற்காலிக வேலைகளிலும் பிழைப்பிற்காக சுய தொழிலிலும் முடக்கப்பட்டுள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளில் நிரந்தர வேலைகளை விட ஒப்பந்த வேலைகள் 2 மடங்கு வேகமாக அதிகரித்துள்ளன. தவிர இந்தியர்களின் ஊதிய வளர்ச்சியும் பெரும் தேக்கம் கண்டுள்ளது. தற்போதைய ஜிடிபி வளர்ச்சி என்பது பொதுமக்களின் வருவாயை உயர்த்தாத மூலதன செறிவுமிக்க ஐடி, நிதித்துறை உள்ளிட்ட சேவை துறைகளையே பிரதானமாக நம்பியுள்ளது. வேலைவாய்ப்பு உருவாக்கம், ஏழை நடுத்தர மக்களை உயர்த்துவதற்கு தொழில் மயமாக்கலே முக்கிய வழி என கூறப்படும் நிலையில் இந்தியா உற்பத்தி துறையில் பின்தங்கியுள்ளது. இந்தியா சேவை துறையில் கவனம் செலுத்திய நிலையில் சீனா உற்பத்தி துறையில் தீவிரமாக செயல்பட்டு பெரும் முன்னேற்றத்தை கண்டுள்ளது. 2014 மேக் இன் இந்தியா தொடங்கப்பட்டு உற்பத்தியின் பங்கை 2022 ஆண்டுக்குள் 25 விழுக்காடாக உயர்த்த இலக்கு வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்தியாவின் ஜிடிபியில் உற்பத்தி துறையின் பங்கு வெறும் 14 விழுக்காடாகவே உள்ளது. பன்னாட்டு நிறுவனங்கள் வியட்நாம், வங்கதேசம் நோக்கி செல்கின்றன. பொருளாதார குறைபாடுகளுக்கு இணையாக இந்திய கல்வி முறையும் சந்தை தேவைகளுக்கு பொருத்தமற்று இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. தரமற்ற கல்லூரிகளிலிருந்து உருவாகும் பொறியியல் பட்டதாரிகள் வேலைக்கு தகுதி அற்றவர்களாக இருப்பதாக தொழில்துறையினர் கூறுகின்றனர். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்டிருக்கும் இந்தியா உற்பத்தியை பெருக்கி தரமான வேலைகளை உருவாக்க தவறினால் இந்த மனிதவள சாதகம் நாட்டின் பெரும் பொருளாதார சவாலாக மாறும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.